கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆட்சி மூலத்திரிகோண சூரியன், சனி மற்றும் பகையாகும் செவ்வாய், நீச்சமாகும் சுக்கிரன், சிம்மத்தில் நட்பாகக்கூடிய புதன், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கப் போகின்றார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். உங்கள் ராசி நாயகனும் 11ஆம் இடத்துல இருந்தார். அப்போ அலைச்சல் திருச்சல் அதிகமாக கொடுத்திருக்கும். அலைஞ்சு திரிஞ்சு சில லாபங்களையும் யோகங்களையும் பெற்றுக்கொண்டு வந்தீர்கள். அவர் இப்போ 12ஆம் பதியோடு சேர்ந்து 12லே அமரப்போகின்றார். இந்த காலகட்டங்கள், அதாவது கன்னி சுக்கிரன், மிதுன செவ்வாய், சிம்ம புதன், இவங்க எப்பப்போ காலங்கள் அப்படின்னு சொன்னால் 25/8/2024 பகல் 12:04 அளவில் கன்னி சுக்கிரனாக பிரவேசம் ஆகின்றார். 26/8/2024 காலை 7:25 அளவில் மிதுன செவ்வாயாக பயிற்சி அடைகின்றார். 31/8/2024 நள்ளிரவு 12:48 அளவில் சிம்மத்தில் புதன் பிரவேசிக்கின்றார். ஆக உங்களுடைய நாயகனாகிய புதன், அவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். நல்லவரோடு சேர்ந்தால் நல்லவராகவும், கெட்டவரோடு சேர்ந்தால் கெட்டவராகவும் விளங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட புதன் பகலில் ஆணாகவும் இரவில் பெண்ணாகவும் மாறக்கூடிய அந்த புதன் 12ஆம் இடத்தில் சென்று மறைகின்ற காரணத்தினாலே அலைச்சல் திருச்சல் குறைந்துவிடும். அதே சமயத்தில் தூர தேசத்தில் இருந்தவர்கள் அந்த எங்கு இருப்பிடம் தொடங்கினீர்களோ அங்கேயே திரும்ப வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். 12ல் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் தொலைதூரத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த கருத்து இதில் வராது. மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் என்றுதான் கணக்கு. அதோடு ஆட்சி மூலத்திரிகோண சூரியனோடு சேர்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் இணைந்து குடும்ப சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அயன சயன போக பாக்கியத்தை தங்கு தடையின்றி கொடுப்பவராகவும், தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நிறைந்த லாபத்தை கொடுப்பவராகும். அதான் நிறைந்த பலன் அப்படிங்கிறது அர்த்தம். இதுவரைக்கும் அரும்பாடுகள் பட்டு வந்த பாடுகளுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இந்த புதன் 12ஆம் இடத்திலே சூரியனோடு அமர்கின்றார். இந்த சூரியனும் புதனும் சிம்மத்தில் இருக்க, இந்த சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல, அதாவது 180 பாகையில் சனி பகவான் பிரகாசமாக இருக்கின்றார். இந்த பிரகாசம் சாதாரணமானது அல்ல. சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் வர்றச்சே அவர் பௌர்ணமி ஒளியாக பிரகாசிப்பார். அந்த பௌர்ணமி ஒளி என்பது இரவு நேரத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்ப கிளுகிழுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நிலவாக காட்சி கொடுப்பார். அதை சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகளை கூட இணைத்து வைக்கக்கூடிய ஒரு சமயமாக அந்த பௌர்ணமி விளங்கும். அதான் பங்குனி உத்தரத்தில் சேர்ந்தா எந்த தம்பதி, அதாவது பிரிந்திருந்த தம்பதிகள் பங்குனி உத்தரத்தன்னைக்கு சேர்ந்தாங்கன்னு சொன்னால் பிரிவு என்பதே கிடையாது அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. தனி வீடியோவாக போடணும், அது பின்ன பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அந்த சந்திரன் வழங்குவார். அதற்கு காரணம் சூரியனிடம் இருந்து பெறக்கூடிய அந்த ஒளியை ரெஃப்ளெக்ஷன் பண்ணுகின்ற அந்த சந்திரனுக்கு அவ்வளவு மனோசக்தி, மனோவசியம் அங்கே கிடைக்கின்றது. இதனாலேயே அந்த நிலவை பார்த்த முகத்தில் எவ்வளவு ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் அவர் சந்திரன் வந்து தாய்மார்களுக்கு அதிபதி, பெண்களுக்கு அதிபதி, பொதுமக்களுக்கு அதிபதி. அந்த பெண்மையின் குணம் அப்படிங்கிறது அங்கே பிரகாசிக்கும். அதில் காரகத்துவம் அது அவ்வளோ பிரகாசமாக அது எடுத்து கொடுக்கும். அதே போல் சனியின் காரகத்துவம் என்பது தொழிலாளர்கள், இவர்களுக்கு தலைவர் அந்த சனி பகவான். நீதி வழங்குவதிலும் கெட்டிக்காரன், தண்டனை கொடுப்பதிலும் கெட்டிக்காரன். இந்த தண்டனை கொடுப்பதில் கெட்டிக்காரன் என்றதனாலே அவருக்கு நீதிபதி என்ற ஒரு பட்டமும் உண்டு, அந்த பதவியும் அவருக்கு உண்டு. நிறையா அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய
அந்த பதவியிலே உள்ளவர்களுக்கு சனி ரொம்ப அருமையாக அமைந்திருக்கும். நல்ல இடத்திலே அமைந்திருப்பார், நல்ல யோகத்திலே அமர்ந்திருப்பார். அப்படி இருந்தால்தான் அங்கே அதை விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு பதவியை அந்த மனிதர்களுக்கு அந்த சனி வழங்குவார். அது சனியினால் கிடைக்கக்கூடிய ஒரு பதவி. அப்படிப்பட்ட பதவி ரொம்ப தூய்மையான பணி, நேர்மையான பணி, இறைவனுக்கும் ஒப்பான பணி. அதனால தான் மை லார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரும் பதவியை கடவுளுக்கு நிகராக கொடுக்கக்கூடிய அந்த பதவியை சனி அந்த ஜாதகத்தில், அந்த நபருடைய ஜாதகத்தில் மிகவும் வலிமையாக இருந்தால்தான் அப்படிப்பட்ட பதவிகளை எல்லாம் அனுபவிக்க முடியும். இறைவனுக்கு நிகரான ஒரு பதவி. அப்படிப்பட்ட சனி பகவான் இங்கே சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல 180 டிகிரியில் இருக்கின்ற காரணத்தினாலே மிகவும் பவர்ஃபுல்லாக காட்சி கொடுப்பார். அருமையாக இருக்கும். ஆக இந்த சமயத்தில் கட்டிட வேலை பார்ப்பவர்கள், இந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு கட்டிட வேலை பார்ப்பவர்கள், நீதி உரைப்பதில் வழக்காடக்கூடியவர்கள், நீதி உரைக்கக்கூடிய ஒரு மேன்மை தகு பண்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த பிரகாசம் பெற்ற சனி பெருமையும் அருமையும் பெரிய ஒரு நன்மையையும் யோகத்தையும் கொடுக்க வல்லவராகின்றார். கட்டிட பணியாளர்கள், அதாவது தொழிலாளர்கள் சொல்கிறோம் இல்லையா, கட்டிட தொழிலாளர்கள், அவர்களுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி. ஆகையினாலே கீழே தொழிலாளர்கள் இருந்து மேல்மட்டம் அந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய பதவி, பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் மிகுந்த ராஜயோகமாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான கட்டம். ஆகையினாலே சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கட்டிட தொழிலாளர்களுக்கே சில சமயங்களில் கொத்தனார் பதவி கிடைக்கும். அதாவது இவங்களுக்கு இப்படி மேலே உள்ள படித்த பண்பாளர்களுக்கு அதற்கு மேலே உள்ள பதவி பட்டங்கள் கிடைக்க பெறுவார்கள். சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்து, அரசு துறையிலே உள்ளவர்களுக்கு அதிகமான ஒரு பெரிய பரிசுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டக்கூடியவர் தான் இந்த சனி 6ஆம் இடத்திலே மிகச்சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் ஒளி பொருந்தியவராக இருக்கின்றார். ஆக அவர் ஏற்கனவே இருட்டுக்கு உரியவன். இருட்டுக்கு உரியவனுக்கு ஒளி கிடைக்கும் பட்சத்திலே மக்களுக்கு, தன் சார்ந்த மக்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க வல்லவராகின்றார். அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்க பெறுவார்கள். இந்த காலம் 25/8/2024 முதல் 19/9/2024க்குள் அந்த ப்ரமோஷன் என்ற தகவல் கிடைத்துவிடும். அது கிடைச்சாச்சுனாலே போதும். அது பின்ன 1 மாதமோ 2 மாதமோ அந்த அப்படிப்பட்ட பதவியில் போய் உட்காரக்கூடிய மேல்மட்ட பதவியில் போய் உட்காரக்கூடிய ஒரு யோகத்தை அவர் வழங்குவார். அந்த மாதிரி சனியின் பிரகாசம் பவர் பொருந்தியதாக இருக்கின்ற காரணத்தினால இந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு, குறிப்பாக அந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் மிக வல்லிய யோகத்தை கொடுப்பவராக இந்த சனி திகழ்கின்றார். ஆக அவருடைய நேர்பார்வையில் இருக்கின்ற சூரியனுக்கும் புதனுக்கும், சனியின் பிடியில் சூரியனும் புதன் அப்படிங்கிற கணக்கில் என் அனைத்து யோகங்களையும் கொடுப்பவராகின்றார். புதன் உங்கள் ராசிக்கு சொந்தக்காரர் தான், தலைவர். சூரியன் அதிகாரம் மிக்கவர், பவர்ஃபுல்லானவர், ராஜாங்க சேவை உடையவர். ஆகையினால்தான் போட்டித் தேர்வு எழுதியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக காத்திருப்பாங்க. பொது சேவை செய்யக்கூடிய, அதாவது குரூப் தேர்வுகளில், போட்டித் தேர்வுகளில் எந்த வகுப்பு எந்த நம்பரில் எழுதியிருந்தாலும், குரூப் 1 2 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, எந்த இதில் எழுதியிருந்தாலும் காத்திருப்பவர்களுக்கு, நீண்ட காலமாக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக பணி ஆணை கிடைக்கக்கூடியதாக அமையும். வெற்றி என்பதை இந்த காலகட்டத்திலே வழங்கும் இந்த சனி பகவான். இதெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக நிகழும். அதே சமயத்தில் இந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி, 2 அதிபதி ஆகிய பாக்கியாதிபதி இதுவரைக்கும் 12 இருந்து வந்தவர் உங்களுடைய ராசியிலே அமர்கின்றார். உங்கள் ராசியிலே அவர் பாக்கியாதிபதி நீசமாவார். கன்னி ராசி, கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி 1ஆம் இடத்திலே இருந்தால் அந்த பாக்கியம் நஷ்டமடைந்து வரும், நீசமாகிவிடும், கெட்டு போய்விடும்னு அர்த்தம். ஒரு பண்டம் வாங்கி வச்சிருக்கிறோம்,
குறிப்பிட்ட காலத்தில் அதை எடுத்து சாப்பிடாவிட்டால் அதுக்கு பின்ன அது கெட்டு போய்விடும். ஊசி போயிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, உபயோகிக்க தகுதியற்றது அப்படின்னு. அதே போல் இதுவரையிலும் அசம்பந்தமாக நீங்கள் தோப்பனார் சொத்துக்களில் கொஞ்சம் எச்சரிக்கை காட்டாமல் இருந்திருந்தால் அந்த சொத்துக்கள் உங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய கட்டமாகவும் இது அமைந்துவிடும். ஆகையினாலே ரொம்ப எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா தான் அது கிடைக்கும். அல்லாத பட்சத்தில் அது ஊசி போன பண்டமாக போய்விடும். இருக்கும், அது அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அவர் கேதுவோடு சேருகின்றார். குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தேன்னா அந்த ஊசி போகாமல் பார்த்துக்கிடலாம், அதாவது கெட்டு போகாமல் பார்த்து கொள்ளலாம், திரும்ப அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கு. அது அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி உஷாராக வேண்டும். பாக்கியம் நஷ்டம் என்றாலும் குருவின் கருணை கிடைக்கின்றது. குருவின் கருணை கிடைக்கின்ற அதே சமயத்தில் 3-8 செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியையும் ராசியிலே உள்ள சுக்கிரன் கேதுவையும் பார்வையிடுகின்ற காரணத்தினால பங்காளிகள் போட்டி கடுமையாக இருக்கும். உங்களை அனுபவிக்க விடாமல் அதை கெடுத்து, அதாவது தாங்களும் அனுபவிக்க முடியாது உங்களையும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வருவாங்க. ஏனென்றால் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு அது அவங்க பறிக்க முயற்சிக்கிறார்கள். முடியாத பட்சத்தில் தனக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கும் கிடைக்காம ஆக்கிவிடக்கூடிய ஒரு திட்டத்தை வகுக்கக்கூடிய ஒரு கட்டம். ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். சோசியம் சொல்லும்போது நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொன்னால் தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கெட்டதை சொன்னோம்னா என்ன ஜோசியர் இப்படி பயமுறுத்துறாருன்னு நினைப்பீங்க. நல்ல ஜோசியர் இல்லை, நல்லா சொல்ல மாட்டக்காரு அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. நல்லதை எடுத்துரைக்கும் பொழுது கெட்டது வரும் பொழுது அதையும் சொன்னாதான் நீங்கள் உஷாராகி கொள்ள முடியும். அதுக்காகத்தான் அதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக சுக்கிரன் கேதுவோடு சேருகின்ற காரணத்தினால கணவனை இழந்த, கணவன் விட்டு பிரிந்த பெண்களால் உங்களுக்கு உபத்திரங்கள் அதிகமாக சேரக்கூடிய கட்டம். ஆகையினால அந்த வகை கூட்டங்களில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்க நேரடியாக கூட தாக்க மாட்டாங்க. அது இளம் பெண்கள் மூலமாக உங்களை வேவு பார்த்து கெடுக்க பார்ப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, மறந்துடக்கூடாது. 7ஆம் இடத்துக்குரியவன் 9ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதே சமயத்தில் எதிரியான செவ்வாய் இளங்கன்று படைத்தளபதி. ஆக அவருடைய பார்வையும் விழுகின்ற காரணத்தினால கெடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கிறது. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, கெடுக்கிறதுக்கு பல வழிகள். ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டப்படுகிறீர்கள். அதுபோக செவ்வாயின் பார்வை விழுகின்ற காரணத்தினால போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, செய்வினை, செயப்பாட்டு வினைகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. குறிப்பிட்ட நபர்கள் வீடுகளுக்கு சென்றீர்களேயானால் உணவு அருந்தாமல் சாப்பிடாமல் வர்றது நல்லது. தண்ணி கூட சாப்பிடக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா தப்பித்து கொள்ளலாம். இதெல்லாம் ஒரு பொதுவான எச்சரிக்கை. சரி, சாப்பிட நேர்ந்தால் ஒரு சைவ சாப்பாடாக இருக்க வேண்டும். அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த தீவினைகள் ஈஸியாக பாஸ் ஆகிடும். ஆகையினால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் இந்த கண் திருஷ்டி கோளாறுகளால் போக்குவரத்தில் இடைஞ்சல் ஏற்படக்கூடிய, சிராய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் அமையும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்துல உள்ள சனி காப்பாற்றுவார், அது வேறு விஷயம். நம்ம விழுந்ததுக்கு அப்புறம் காப்பாற்றுறது அது வேறு. விழாமலே காப்பாற்றணும் இல்லையா? நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் தான் நல்லது. செல்போன் பேசிக்கிட்டே போகக்கூடாது. எப்போதும் அதே ஜோலியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நேரத்தில் தடுமாற்றத்தை கொடுத்துரும். கவனச்சிதறல் ஏற்பட்டு விடும். கட்டிக்காரத்தனம்னு நினைக்கப்படாது. அப்படி இருக்கிறதால நிறைய சம்பவங்கள் நடந்துருது. அது ஒரு ஓரம் நின்று 1/4 மணி நேரம் நின்று பேசிக்கிட்டே போகலாமே, தப்பு இல்லையே. இந்த மாதிரி செய்யுங்கள். கவனமாக இருக்க வேண்டப்படுகிறீர்கள். இது போக குறுக்கு வழியிலே பெண்களால் பிரச்சனைகள், அதாவது ரொம்ப உறவாடுவது போல சேருவாங்க. உங்களை கவுக்கிறதுக்குன்னு அனுப்பப்பட்ட ஆள் அவர். ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இனி இந்த இப்போ செவ்வாய் 10ஆம் இடத்துல 9ல் இருந்த செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 10ல் 10ஆம் இடத்தை ஒரு பாவியாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. பாவி இருந்தால் நல்லது, சுபர் இருந்தால் நல்லது, பாவி இருந்தால் நல்லது. அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னா பாவியாவது பார்க்கணும் அப்படிம்பாங்க. 10ஆம் இடத்தை ஒரு பாவியாவது பார்த்தா தான் தொழில் நடக்கும்யா அப்படிம்பாங்க.
இது 10ஆம் இடம் கேந்திராதிபத்திய தோஷம் வீடு. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து அமர்கின்ற காரணத்தினால பங்காளி கூட்டங்கள் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. தொழிலில் ஒன்றும் செய்ய முடியாது. தொழில் வியாபாரத்தை வந்து அவங்களால கெடுக்க முடியாது. அது சிறப்பாகவே ஓடும். 6ல் சனி பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால கொடுத்து வைத்த பாக்கியசாலி. தொழில்துறையில் உங்களை வந்து வெற்றி கொள்ள முடியாது. வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி வெற்றி கொள்ள முடியாது. உத்தியோகத்தை ஏதாவது செஞ்சு பாழாக்கணும்னு கூட நினைப்பாங்க. அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் போயிடும் அவங்க சாட்டுகிற குற்றச்சாட்டுகளுக்காகனால இதிலெல்லாம் தப்பிச்சிருவீங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்கள். பழகும் நண்பர்களிடம் குறிப்பாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ட கவனமாக இருங்கள். உங்களை அறியாமல் கவலக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கேர்ஃபுல்லாக இருங்க. புதிய பெண் நண்பர்களால் பிரச்சனை பெரும்பாலும் இருக்காது. இங்கே பழகிய பெண் நண்பர்கள் மூலமாகத்தான் பிரச்சனையை தொடங்கும். கவனமாக இருக்க வேண்டப்படுகிறீர்கள். ராசி நாயகன் வந்து 12ல் இருப்பது வந்து உங்களுக்கு யோகமாகவே அமைந்து விட்டது. 10க்குரியவன் 12ஆம் இடத்திலே அமர்ந்த போதிலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் சிறப்பாக விளங்கும், வியாபாரம் சிறப்பாக விளங்கும். அதே சமயத்தில் அந்த போட்டி பொறாமைகள், காழ்ப்புணர்ச்சி, அதே சமயத்தில் அந்த கடுமையான போட்டி வர்த்தகங்கள் வந்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். உங்களை தாண்டி அவங்க எதிராளிகள் வந்து போக முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. 11ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் நம்ம 25ஆம் தேதி அன்று 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் போய்கிட்டே இருக்கக்கூடியவர். அப்பப்போ 2 நாளைக்கு ஒருக்க 2.25 நாளைக்கு ஒருக்க ஒரு ராசியை கடந்து போய்கிட்டே இருப்பார். ஆகையினால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. லாபங்கள் பெருகவே செய்யும். அதில் பிரச்சனை இல்லை. 12 கதிபன் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போக பாக்கியம் திண்ணமாக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். கள்ளத் தொடர்புகள் என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 2-9 கதிபதி ஆகிய சுக்கிரன் 1ஆம் இடத்திலே நீசமடைந்த போதிலும் கூட குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால அந்த இல்லற சுகம் திருப்தியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும். அதில் எல்லாம் பிரச்சனை இருக்காது. கொடுத்த கடன் திரும்ப வந்து சேரக்கூடிய காலகட்டமாக விளங்கும். அதே சமயத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 4-7 கதிபதி ஆகிய குரு 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவியின் வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும். இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் வந்து அதாவது 19/9/2024க்குள்ள மனைவியின் வர்க்கத்தின் மூலமாக தொழில் புதையல் அப்படின்னு சொல்லுவோம். தொழில் புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதாவது பெரிய ஒரு கான்ட்ராக்ட், பல கோடிகளுக்கு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. இது மனைவியின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, இந்த 2 பேர் வர்க்கத்தின் மூலமாக தான், நண்பர்களால் மூலமாகவும் கிடைக்கலாம், மனைவி சம்பந்தப்பட்ட அதாவது மனைவியினுடைய பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக 3க்கும் 8க்கும் உடையவர் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால வேற ஒன்றும் பிரச்சனை, பங்காளிகளால் முட்டி மோதுவாங்களே தவிர வெற்றி பெற முடியாத அவர்களால் உங்களுக்கு அந்த தாமசமாக வெற்றி கிடைக்கும். 5-6 கதிபதி ஆகிய சனி 6ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக வக்ரமாகி ஆட்சி மூலத்திரிகோணத்தில் சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த செய்ய முடியாத சில நன்மைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபாரமாக கிடைக்க தொடங்கிவிடும். 19/9/2024க்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும், யோகம் ஸ்டார்ட் ஆயிரும். அது போக 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 உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஆகையினாலே இந்த காலம் பொதுவாக இந்த கிரக பயிற்சிகள் மிதுன செவ்வாய், சிம்ம புதன், கன்னி சுக்கிரன், ஆட்சி மூல திரிகோண சூரியன் சனி கிட்டத்தட்ட உங்களுக்கு 85% யோகத்தையும் 15% நீங்கள் உஷாராக இருந்தால் அதையும் வெற்றி கொண்டு வாழ்க்கையும் மென்மேலும் ஏறக்கூடிய வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம்.